Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் பிகேல் 12 தான் தமிழ் தலைவாஸ் தான் தட்டுற தூக்குற உன்னால் முடியும் தம்பி தான் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம் எந்த விஷயம் செஞ்சாலும் ரைட். தமிழ் தலைவாஸ் பொன்னேரி பல்தன் சனிக்கிழமை 9 மணிக்கு டெல்லியில் கிளம்பி போயிட்டாங்களா சென்னையிலேருந்து. வி ஆர் ஹியர் அப்படின்னு டெல்லிக்கு போயாச்சு. அதனால தமிழ் தலைவாஸ் ஆல்ரெடி 6 ஜெயிச்சிருக்கோம், 12 பாயிண்ட்டு 13 மேட்ச்சில். பொன்னேரி பல்தன் த்ரூ தான் இது. டபங் டெல்லி பொன்னேரி பல்தன் 1 and 2 யாருன்னு தான் முடிவு பண்ணோம். பொன்னேரி பல்தன் ஆல்ரெடி 10 வின் 20 பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க கூட நம்ம விளையாட போகிறோம். இட்ஸ் கொண்டு போய் நமக்கு எல்லா மேட்சுமே இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு தான். இன்னும் 5 மேட்ச் இருக்குது. அண்ட் எல்லாமே செமிஃபைனல் மாதிரி யோசிக்க வேண்டியதான். ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் நம்ம பிளே ஆஃப். பட் 4-5 இந்த இடத்துல முடித்தா பெட்டர். ஏன்னா 8ல் எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச் விளையாடணும், 8-7 அதெல்லாம் அது நெருங்க பேசுவோம். அதை பற்றி பிளே இன்னு பேர், அது பேர் பிளே ஆஃப் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வரலாம். ஸோ இங்கே என்ன நடக்கும்? தமிழ் தலைவாஸ் கான்ஃபிடென்ஸ் ஸ்கை ஹை. ஸ்கை சூரியகுமார் யாதவ்ல இது இந்த ஸ்கை வானத்தை போலன்ற மாதிரி. என்ன பார்ட்னர் பேரேஜ் ஜெயிச்சல ஹியூஜ் மாறில 56-37 19 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். அதனால ஸ்கை ஹையில் இருக்கும். அண்ட் லாஸ்ட் மேட்ச் வர சென்னையில் அது அர்ஜுன் தேஷ்வாலுக்கும் தெரியும். அந்த அளவுக்கு கொண்டாடினாங்க நம்ம பசங்க சென்னை ஃபேன்ஸு. அவரே சொன்னார், இந்த மாதிரி நான் விளையாண்டதே இல்லை எங்கேயுமே, எந்த டோர்னமெண்ட்லேயும் நான் இன்டர்நேஷ்னல் ஆகட்டும் டொமஸ்டிக் ஆகட்டும் இந்த மாதிரி ஃபேன் சப்போர்ட் நான் பார்த்ததில்ல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட் நான் எப்போ இங்கே விளையாடுவேன்னு ஆசையாக இருக்குன்னு வர சொன்னாங்க அர்ஜுன் தேஷ்வால். ஒரு வீடியோ நேற்று போட்டால் அர்ஜுன் தேஷ்வால் சுயநலமான. ஏன்னா நிறைய பேர் சொன்னீங்கன்னா சார் அவரே ரைட் எடுத்துகிட்டு இருக்காரு, மற்றவங்களாம் சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்றதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் பார்த்துட்டாங்க, நிறைய பேர் அவங்களோட ஒப்பீனியன் சொன்னாங்க. நீங்களும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அதில் என்ன சொல்லியிருக்கேன்னு, ஒரு சுயநலமா இல்லை பொதுநலமா இல்லை டீம் மேனா அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக அதில் இருக்குது. உங்களுக்கு தெரியும். இவ்வளோ பெட்டர் ஐடியா நான் என்ன சொல்ல வரேன்னு. நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னோடய கருத்தை நான் சொல்கிறேன். உங்கள் கருத்து எது வந்தாலும் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். அப்படின்னு எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம். அது ரொம்ப முக்கியம் ரைட். அண்ட் நீங்கள் நிறைய பேர் சார் நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க நல்லா பேசுகிறதோட நான் சரியாக பேசுகிறேன்னா அதான் முக்கியம். புரியுதுங்களா? கரெக்டாக பேசுகிறேன்னா பாயிண்டோட எங்கே தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ நேற்று மேட்ச்சில் கூட இவரே சொல்லிட்டேன் நான், அயன் அவுட் பண்ணாங்க சூப்பர் டேக்கில்னு. ஆக்சுவலாக இன்னொருத்தர் அவுட் ஆகிருக்காரு. அது கூட நிறைய பேர் சுட்டி காமிச்சிங்க. வெரி குட். அவ்வளோ கீனாக நீங்கள் மேட்சும் பார்த்துறீங்க, அவ்வளோ கீனாக என் ரிவ்யூ பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ தானே அந்த மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் கரெக்டிங் சொன்னேன். ஏன்னா நானே ஒரு ஹியூமன் தான். ஐம் நாட் ரோபோ, ஐம் நாட் சிட்டி ரோபோ. புரியுதுங்களா? எவ்வளவோ வீடியோ வேறு போடுறோம், ஆஃபீஸ் வேலை, ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். எனிவே என்ன தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள், கரெக்ட் பண்ணிக்கிறேன் ரைட். இப்போ விஷயத்துக்கு வா, நீ என்ன சொல்ல போகிறேன் நீ இப்போ தமிழ் தலைவாஸ்? எஸ், பொன்னேரி பல்தன் பீட்டபிள் தான். ஏன் ஜெயிக்க முடியாது? கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். நம்ம இவங்கள்ட்டே ஜெயிச்சிட்டோம். ஹரியானா ஸ்டைலிஸ்டே ஹரியானா ஸ்டைல் தான் எல்லோரும் ஜெயிக்கிறாங்களேம்பிங்க. ஆமாம், அது ஒரு பாயிண்ட். ஒரு கவலைக்கு பாவம் மன்பிரீத் சிங், அது அவர் பிரச்சனை, அவர் பார்த்துக்கிட்டோம். அர்ஜுன் தேஷ்வால் கேரியர் பெஸ்ட்டுங்க. போன மேட்ச்சில் 26 பாயிண்ட் அவர் எடுத்தது. அது இல்லாமல் டோட்டல் 153 பாயிண்ட் செகண்ட் ரேங்கில் இருக்கார் இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும். அப்வியஸ்லி நிதிஷ்குமார் நம்பர் 1 டிஃபெண்டர் 51 பாயிண்ட்டு, 6 வாட்டி ஐஃபேவர் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ரைடர் பெஸ்ட் டிஃபெண்டர் நம்மட்டாங்க. அப்புறம் என்ன வேணும்? நரேந்தர் சப்ஸ்டிடியூட்டாக உள்ளே வந்தார். குரூஷியல் 6 பாயிண்ட் எடுத்தார் பாட்னா பைரட்ஸ்க்கு எதிராக. அவரோட கான்ஃபிடென்ஸும் அவரோட தன்னம்பிக்கை செல்ஃப் பிலீஃபும் ரொம்ப ஏறி இருக்கும், ஹையாக இருக்கும். வெரி குட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் நரேந்தர் இஸ் அ வெரி குட் ரைடர். ஃபஸ்ட்டு இதுலேயே 240 பாயிண்ட் எடுத்தார். சரியாக சான்ஸ் கிடைக்காதனால தானே அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியல. திடீர்னு மறந்தால் போயிட்டார். போனஸ் எப்படி எடுக்கணும், எது ஏர்கோடு, எது மிட் லைனு, எது லாபி அவுட்லாம் எல்லாம் தெரியும் அவருக்கு. ஸோ ஒரு சான்ஸ் கிடைக்கணும். கரெக்டான டயத்தில் அவர் ஃபார்முக்கு வந்துட்டார். இதனால் என்ன ஆகும்னா கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாகும் ரோஹித் பெனிவலுக்கு. ஆமாம், ஏன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் ரைடர் இருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் அப்பப்போ அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ரைட். அண்ட் இது மட்டும் இல்லை, போன மேட்ச்சில் சூப்பர் டேக்கில் பண்ணி விட்டார் நரேந்தர் டக்குன்னு. ஆமாம், பாட்னா பைரட்ஸுக்கு எதிராக அதில் வேறு அவருக்கு பாயிண்ட் கிடையாது. ஏன்னா நானும் ஆல்ரவுண்டர் தான் ரைட். அப்புறம் பிகேஎல் 12 ஒரே ஒரு வாட்டி தான் இது மீட் பண்ண போகிறோம் தான் இந்த சீசனில். பொன்னேரி பல்தன்ட்ட டபங் டெல்லிட்டு ஒரே ஒரு வாட்டி தான் மீட் பண்ண போகிறோம். October 17 அவங்க கூட வர சனிக்கிழமை அவங்க கூட, அடுத்த வெள்ளிக்கிழமை டபங் டெல்லி கூட இன் டெல்லி. இது 2 பேர் கூட ஃபஸ்ட் டைம் விளையாட போகிறோம். 2 பேருமே 1 and 2 இருக்கிறவங்க. ஆமாம், அது வேறு ஏன் சார் சொல்லி மிரட்டுறீங்க? ஏன் மிரட்டுறேன்? ஏன் நம்ம போக முடியாதா? நான் எல்லா மேட்சும் செய்யுங்க, நம்மளும் 1 and 2க்கு போயிடலாம் ரைட். பொன்னேரி பல்தன் தமிழ் தலைவாஸ் 8-8 பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 13 வாட்டி விளையாடிருக்காங்க. பொன்னேரி பல்தன் 7 வாட்டியும், தமிழ் தலைவாஸ் 4 வாட்டியும், 2 வாட்டி டை ஆகிருக்கு. ஆமாம், இந்த வாட்டி டைலாம் ஆகாது. ஏன்னா அந்த ரூலை தூக்கிட்டாங்க. டை பிரேக்கர் தான். டை பிரேக்கர் போனால் தான் தெரியும் என்ன ஆகும்னு. ஏன்னா அவங்க பொன்னேரி பல்தன் டை பிரேக்கர் விளையாடிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்பேற்பட்ட சுனில் டிஃபெண்டர் அவராலே திணறிட்டார். யார் அனுப்பணும், யாங்க போனஸ் கொடுக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணுன்னு பார்ப்போம். அது டை பிரேக்கர் போகிறப்ப பார்த்துக்கலாம் ரைட். 8-8 சொல்லிட்டேன். ஹையஸ்ட் பல்தன் எடுத்தது தமிழ் தலைவர் 56 பாயிண்ட்டு. தமிழ் தலைவாஸ் ஹையஸ்ட் பல்தனுக்கு எடுத்தது 37. லோவஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பொன்னேரி பல்தன் 26 தலைவாசுக்கார, தமிழ் தலைவர் 20 பொன்னேரி பல்தனுக்கு. இல்லை சம் ரெக்கார்டு அப்பப்போ ஞாபகம் வச்சுக்கணும், பழசு மறக்கவே கூடாது. ஏறி வந்த ஏனியெல்லாம். ஆமாம்,
அதனால தான் இந்த ஸ்டாட்ஸ் சொன்னேன். அதே மாதிரி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்களும் மறக்கக்கூடாது, அதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். மிஸ்டர் வேஸ்ட் ஃபெலோ அவர் ஒரு 40 ருபீஸும், என்னை பொறுத்தவரை ஒரு யூஸ்ஃபுல் ஃபெலோ. அப்புறம் சரவணன் அவர் ஒரு 40 ருபீஸும், அப்புறம் துர்கா ராஜு அவங்க ஒரு 40 ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் துர்கா ராஜு, மிஸ்டர் வேஸ்ட் ஃபெலோ அண்ட் சரவணன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சுன்னா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க் வரப்பட்ட ஒரு நமக்கு 40 ருபீஸ் தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான், சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீட்டில் உங்கள் பேர் சொல்லுவோம், யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் கொடுக்கல தேங்க்ஸ் போடுவாங்க. நிறைய வீடியோ போடுறோம், அந்தளவுக்கு வியூஸ் போகிறதில்ல. 50,000 வியூஸ் போனால் தான் சம் மணி வரும். ஸோ நிறைய பேர் கேட்கறதுனாலையும் டபங் டெல்லி எல்லா இதுவே நாங்களாம் முடிஞ்ச அளவுக்கு பேசிகிட்ருக்கோம். எங்களுக்கு தேவை உங்கள் சப்போர்ட். அகெயின் ரிக்வஸ்ட் தான், கம்பல்ஷனில் விஷயத்துக்கு போயிடலாம். ரைட், அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மேட்ச் எப்படி ஜெயிக்க போகிறோம் அதை சொல்லு நீ அப்படிங்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆதித்யா ஷிண்டே ஸ்டாப் பண்ணணும். ஆமாம், 106 பாயிண்ட் எடுத்து ஜோபில் வச்சிருக்காரு மனுஷன் ஆதித்யா ஷிண்டே. அவர் மட்டும் இல்லை, பங்கஜ் மொய்தே அவர் ஒரு 75 பாயிண்ட் இந்த ஜோபில் வச்சிருக்காரு அவர். அண்ட் அஸ்லாம் இனாமதார் சர்ப்ரைசிங்லி 3rd ரைடராக ஆகிட்டார் இந்த வாட்டி. கொஞ்சம் இன்ஜுரி வேறு படுத்துச்சு போன சீசன் அவருக்கு. அண்ட் 11 மேட்ச் தான் விளாண்டார், 40 பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு. அவங்கள விட்டுட்டு இவர் லீடிங் ரோல் எடுத்துக்கிறார், ஐ மீன் கேப்டன்சி. ஸோ தேவைப்படும் போது அவர் எடுக்கிறாரு. ஸோ இந்த 3 பேரும் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். இந்த 3 பேருமே மேட்ச் வின்னர். எப்படி ஸ்டாப் பண்ண போகிறோன்னு கேட்பீங்க. நம்மகிட்ட இருக்காங்களே மேட்ச் வின்னர். இப்போ சொன்னேன் ஒரு ஸ்டாட்ஸ், நிதிஷ்குமார் பெஸ்ட் டிஃபெண்டர் அவர் தானே. போன வருஷமும் அவர் தான், இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் தான் பெஸ்ட் டிஃபெண்டர். அப்கோர்ஸ் இவர் இருக்கார், அருள் பாபு, ரோனக் அண்ட் அஷிஷ் போன மேட்ச்சில் ஐஃபை எடுத்துட்டாருங்க. அது நம்ம இமான்ஷு வேறு இருக்காரு, மோயின் ஷபாகி இருக்காரு. அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக நான் ஸ்டார்டிங் 7ல் பேசுகிறேன். ஸோ மெயினாக நீங்கள் ஆதித்யா ஷிண்டே, பங்கஜ் மொய்தே அண்ட் அஸ்லாம் இனாமதார் ஸ்டாப் பண்ணணும். அதே மாதிரி யார்கிட்ட நம்ம பசங்க ஜாகிரதையாக இருக்கணும்னா அப்வியஸ்லி கௌரவ் கத்ரி 39 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு மனுஷன். ஆமாம். அப்புறம் குர்தீப் அவர் ஒரு ஆல்ரவுண்டர், அவர் ஒரு 30 பாயிண்ட் எடுத்திருக்காரு. அப்புறம் விஷால் பரத்வாஜ் அவர் ஒரு 30 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. அபினேஷ் நடராஜன் நம்பால் தான், அவர் ஒரு 21 பாயிண்ட் எடுத்திருக்காரு 13 மேட்ச்சில். அஸ்லாம் இனாமதார் டேக்கிள்லேயே ஒரு 12 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காரு. ஆமாம். ஸோ இவங்ககிட்டலாம் தான் நம்ம ரைட்டு ஜாக்கிரதையாக இருக்கணும். அர்ஜுன் தேஷ்வாலுக்கு தெரியும், நம்ம சஞ்சீவ் பலியான் ஆகட்டும், சுரேஷ் குமார் ஆகட்டும், அசிஸ்டன்ட் கோச் எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க எப்படி விளையாடணும்னு. தமிழ் தலைவர் அப்வியஸ்லி அர்ஜுன். ஆமாம். அதுக்கப்புறம் ரோஹித் செகண்ட் ரைடர், நரேந்தர் தேர்ட் ரைடர். யாரோட எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரிவைவ் பண்ணுறது இவங்க 2 பேரோட வேலை மெயினாக. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். கேம் ஆஃப் மில்லிமீட்டர், அது மன்பித்த கேட்டால் தான் தெரியும் எவ்வளோ முக்கியம். ஒரு இன்ச்சும் அது ஒவ்வொரு மில்லிமீட்டர்லேயே தோத்தாங்க அவங்க. ஹரியானா பெரிய பிரச்சனையாச்சு. அதே மாதிரி லாபி அவுட் ஆகிடாதீங்க தயவுசெய்து, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்காதீங்க. ஒவ்வொரு பாயிண்ட் எடுக்க அவ்வளோ கஷ்டப்படுறோம். அர்ஜுன் கஷ்டப்படுறாரு, நரேந்தர் கஷ்டப்படுறாரு. நீங்கள் நம்ம என்னென்னா ஈஸியாக செல்ஃப் அவுட் ஆகி போயிடுறோம். அண்ட் புனேரி பல்தன் ரைடர்ஸை பார்த்து ஸ்டாப் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். வர ஃபசல் எல்லாமே மல்டி பாயிண்ட் ரைடு எடுக்கிறாருங்க. ஆமாம், இல்லை டை பிரேக்கரில் போய் 3 பாயிண்ட் எடுத்துன்னு வந்தார் அவர் டக்குன்னு. ஃபசல் சுல்தான் வேறு மேட்ச் வேறு அவர். எனிவே, அப்புறம் நரேந்தர் சூப்பர் டேக்கிள் பண்ணதாகட்டும், ஃபசல் மல்டி பாயிண்ட் இன்னும் எதிரும் புதிருமா நடந்துட்டு இருக்கு ஆப்போசிட்டாக. எனிவே, மேட்ச் ஜெயிக்கணும் தானே முக்கியம். ரைட். அண்ட் நீங்கள் மட்டும் புனேரி பல்தன் ஜெயிச்சிட்டோன்னு வச்சுங்களேன், பெரிய டானிக் அது நமக்கு. ஆமாம், பூஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, கான்ஃபிடன்ஸ் எகிறோம் ஸ்கை ஹை. கீழே பாட்டம் இருக்கிற டீமை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிள் யூபி யோதா அவங்க 8 பாயிண்ட் தான், நம்மளோட 2 மேட்ச் கம்மியாக ஜெயிச்சிருக்காங்க, 12 மேட்ச் விளையாண்டாங்க. குஜராத் 6 பாயிண்ட் தான், நம்மளோட 3 மேட்ச் கம்மியாக ஜெயிச்சிருக்காங்க, 11 விளையாடிட்டாங்க. அதே மாதிரி பெங்கால் வாரியர் 6 பாயிண்ட்டு, நம்மளோட 2 மேட்ச் கம்மியாக விளையாடிருக்காங்க, நம்மளோட 3 மேட்ச் கம்மியாக ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த யூபி யோதா, குஜராத், பெங்கால் வாரியர் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் மாதிரி தான். அன்லஸ் வரப்போகிற மேட்ச் எல்லாம் ஜெயிச்சாலும் ஒழிய. அண்ட் அப்வியஸ்லி பாட்னா பைரேட்ஸ் ஆல்சோ. ஸோ ரொம்ப ஜாஸ்தி வரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இந்த யூபி யோதா கிட்ட நம்ம தோத்தோம் ஒரு மேட்ச்சு, இன்னொரு மேட்ச் இருக்குது இருக்கும். நீங்கள் என்ன நினச்சிட்டு உள்ளே இறங்கணும். ஸ்டார்டிங் 7 மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது திங்க் அண்ட் இம்ப்ளிமெண்ட், யோசிங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், செயல்படுத்துங்க. எப்படி நம்ம பெங்களூர் புல்ஸை ஜெயிச்சோம், ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் எப்படி ஜெயிச்சோம், ஹரியானா ஸ்டீலர்ஸ் எப்படி ஜெயிச்சோம், தெலுங்கு டைட்டன்ஸ் எப்படி ஜெயிச்சோம் அப்படின்னு யோசிச்சாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு விடைபெறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்து சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கள். பொறுப்பாக நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.